அவல் வச்சு அடுப்புலேயே வைக்காமல் ஈஸியான வடாம் செய்யலாம் வாங்க. இதுக்கு மீடியம் திக்னஸ் அவல் 1 கப்பு. அதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப ஊற வைக்க வேண்டாம். 10 நிமிஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். தண்ணியில் அழுத்தி வடித்து எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரெயினர்லேயே இருக்கட்டும் இன்னும் ஒரு 10 நிமிஷம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சு சாஃப்டாகிடுது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சுற்றி எடுத்தால் போதும். பெருங்காயத்தூளும் உப்பு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப அரைக்கலாம் வேண்டாம். ஒரு சுற்றினா அப்படி பந்து மாதிரி வந்துடும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா தட்டு சேர்த்து அந்த அச்சில் எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ போட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஷீட்டில் எந்த ஷீட்டில் வைக்க போகிறீங்களோ அதில் டைரெக்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நடுவில் பிஞ்சு போனால் கூட பரவாயில்ல. 2 நாள் காயணும். முதல் நாள் பார்த்திங்கன்னா மேல் பக்கம்லாம் எனக்கு காஞ்சிருக்கு, அடிப்பக்கம் கொஞ்சம் கூட காயணும். திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2ஆம் நாள் சாயங்காலம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு காஞ்சிருது. இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டபுள் சைஸ் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வேறு மசாலா எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.